Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்ட்ரியா ஸ்டடிங் இன் கிரேட் 5 இயல் 3 லெசன் 3ல உள்ள ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழிக்கு பரிசு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு பழமொழி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். எஸ் காய்ஸ், நம்ம இப்ப வந்து ஒரு பழமொழி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். முன்கதை சுருக்கம், அதாவது வந்து இன்ட்ரோடக்ஷன், சப்டைட்டில், அதாவது வந்து கதையை ஷார்ட்டா சொல்றேன். அடுத்தது நம்ம ரீட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு கிளி உண்டு. அந்த கிளி பேர் வந்து செல்லம்மா. அந்த கிளி ஒரு மாந்தோப்புல தான் வாழ்ந்து வருது. அது வந்து பழமொழிக்கு நிறைய படத்தை எடுத்து காட்டும். அந்த படத்துக்கு சரியான பழமொழி சொல்பவர்களை அந்த கிளி வந்து வெறுங்கையோட எல்லாம் அனுப்பாது. அதுல இருக்க கொத்து கொத்தா இருக்க நிறைய மாங்காய் கொடுத்து தான் அனுப்பும். இது வந்து ஒரு கேம் மாதிரி அந்த கிளிக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. பழைய மாந்தோப்புல கிளி ஒன்று வசித்து வந்துச்சு. ஓகேவா? அதன் பெயர் செல்லம்மா. அந்த கிளியோட பேர் என்ன? செல்லம்மா. ஓகேவா? அந்த கிளியோட பேர் வந்து செல்லம்மான்னு எல்லாருமே அந்த கிளிய செல்ல கிளின்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். அந்த தோப்புல அந்த நிறைய சுவையான மாங்காய், இனிப்பான மாங்காய் எல்லாம் காய்க்கும். ஓகேவா? மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள். அந்த மாங்காய்கள் எல்லாம் காய்க்கும் போது சிறுவர்கள் எங்க அந்த தோப்பிற்கு மாங்காய் பறிக்கிறதுக்காக வருவாங்க. சரியா? கிளி மர பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். கிளி என்ன பண்ணுது? ஒரு அது பேர் என்ன? இது படம். ஓகேவா? படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். ஓகேவா? அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மாந்தோப்பிலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். அந்த இதுக்கு ஏத்த அந்த பழமொழிக்கு வந்து பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழியை வந்து அந்த படத்துக்கு ஏத்த பழமொழியை சொல்லும் சிறுவர்களுக்கு அது என்ன கொடுக்குமா? மாங்காய்களை பறித்து போடுமாம். ஓகேவா? மாங்காய்களை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி, அதை வந்து ஷார்ட்டா செல்ல பழமொழி கிளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? பழமொழி கிளின்னு கூப்பிடுவாங்க என்று ஆசையாக சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழைப்பாங்க. ஓகேவா? அந்த ஆண்டு மரத்தில் மாங்காய்கள் காய்த்திருந்தன. அதை கண்டு சிறுவர்கள் அங்கு வர தொடங்கினர். அப்போ என்னாச்சா, இப்ப வந்து மாங்காய் சீசன். ஓகே, ஏப்ரல் மே டைம். சிறுவர்கள் எல்லாருமே அந்த மாந்தோப்பிற்கிட்ட வந்தாங்க. ஓகேவா? சரி, இப்ப பழமொழிகள் என்னன்னு பார்த்துடலாமா? பழமொழிகள் என்னன்னா, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழமொழி என்பது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். இப்ப என்ன சொல்லுவாங்க? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழமொழி சொல்றேன். யானைக்கும் அடி சறுக்கும். இது உண்மையான பழமொழி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானை எவ்வளவு நல்லா படிக்கிற ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கியிருப்பாங்கல்ல, அதுதான் சொல்றது யானைக்கும் அடி சறுக்கும். ஓகேவா? அடுத்தது ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். நமக்கு எவ்வளவு பிடிச்ச ஃபுட்டா இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதுக்கு ருசியை பார்த்தாலும் சரிதான், நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதான் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வாழ்ந்திருந்தன் வருகின்றன. ஓகேவா? என்னன்னா, பழங்காலத்தொட்டு நம்ம முன்னோர்கள் எழுதியதுதான் பழமொழி. ஓகேவா? சரி, இப்ப வந்து கதையை பார்க்கலாம். லாஸ்டா இதுல முடிச்சோம். அங்கு அந்த சிறுவர்கள் எல்லாம் அங்க வர தொடங்கியாச்சு. சரியா? ஓகே. செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கேன், எனக்கு மாங்காய் வேண்டும் என்றான் பிரபு. இப்ப அங்க யாரு வந்திருக்காங்கன்னா பிரபு வந்து செல்லம்மாட்ட சொல்றாங்க, செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன், எனக்கு மாங்காய்கள் தாங்க அப்படின்னு. ஓகேவா? இப்ப பாருங்க. மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியது கிளி. ஓகேவா? அந்த கிளி என்ன சொல்லுச்சு? நான் காட்டக்கூடிய படத்துக்கு ஏத்த பழமொழியை நீ சொன்னா உனக்கு மாங்காய் பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு படத்தை எடுத்து காட்டியது. அந்த படம் என்ன? இதுதான் அந்த படம். ஓகேவா? இருக்குல்ல, இதான் அந்த படம். ஓகேவா? இப்ப என்ன இந்த படத்துல இருக்குது? யானை இருக்குது, அது வந்து மணி. ஓகேவா? கழுத்துல மணி போட்டிருக்குது. இப்போ
இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று கேட்டது. ஓகேவா, அந்த கிளி என்ன கேக்குது, இந்த படம் உணர்த்துற பழமொழியை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேவா என்றான் பிரபு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேவா, இது ஒரு பழமொழி. அப்போ சரியாக கூறினாய், யார் சொல்றா, கிளி சொல்லுது. சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று மாங்காயை பறித்து தந்தது கிளி. சரி, இது சரியான ஆன்சர், உனக்கு நான் மாங்காய் பறிச்சு தரேன் அப்படின்னு யார் சொல்றா, அந்த செல்லம்மா கிளி. ஓகேவா, இப்ப அது வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு மாங்காய் பறிச்சு கொடுத்தாச்சு. ஓகே, மாங்காய், ரொம்ப நன்றி செல்லம்மா என்றான் பிரபு. இப்ப பிரபு வந்து என்ன சொல்றானா, ரொம்ப தேங்க்யூ செல்லம்மா, எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு சிறுவன் வந்தான். யார் வந்திருப்பது என்று கேட்டது கிளி. ஓகேவா, யார் வந்திருக்கான்னு கிளி கேட்டுச்சு. வின்சென்ட் வந்திருக்கேன், வின்சென்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். ஓகேவா, எனக்கு மாங்காய் வேண்டும், அவனுக்கு வந்து மாங்காய் வேணுமா என்றான் சிறுவன். ஓகேவா, அப்ப கிளி சொல்லுது, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன, இந்த படத்துக்குரிய பழமொழியை சொன்னால் உனக்கு மாங்காய் தருகிறேன் என்று கேட்டது கிளி. இப்ப வந்து வின்சென்ட் சொல்றான், இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானே அப்படின்னு கேக்குறான். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதுதானே கரெக்டான இது பதில் அப்படின்னு கேக்குறான் பிரபு. யாரு, வின்சென்ட் என்றான் சிறுவன். நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே என்று கூறி மாங்காய் தந்தது கிளி. நல்லது, நீ வந்து சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேயே அப்படி சொல்லிட்டு மாங்காய் கொடுத்தது. ஓகேவா, எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்றான் வின்சென்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கனிமொழி. ஓகேவா, நெக்ஸ்ட் கனிமொழி வரான். கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய், உனக்கு மாங்காய் வேண்டாமா அங்கு வந்த சிறுமியை பார்த்து கேட்டது கிளி. அங்க வந்து ஒரு சிறுமி வாரா, உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு யார் கேக்குறா, நம்மளோட செல்லம்மா கிளி. ஓகேவா, வேண்டும் செல்லம்மா என்றால் சிறுமி. எனக்கு வந்து வேண்டும், மாங்காய் எனக்கும் வேண்டும், இதோ உனக்கான படம் என்று படத்தை காட்டியது கிளி. ஓகே, சூறை காற்று வீசுது என்றால் சிறுமி. இதான் படம், இதான் படம். ஓகேவா, அப்ப அவ என்ன சொல்றா, சூறை காற்று வீசுது அப்படின்னு சொல்றா. இல்லையே கனிமொழி, இப்ப நம்மளுடைய கிளி சொல்லுது, இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் சிந்திக்கவும் என்றது கிளி. அப்ப கிளி சொல்லுது, இல்ல கனிமொழி, நீ இன்னும் கொஞ்சம் கூட யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்றா கனிமொழி, என்ன சொல்றானா, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், இது கரெக்டான பழமொழியா அப்படின்னு கேக்குறா என்றால் சிறுமி. அழகாக கூறினாய் என்று கூறி மாங்காய் தந்தது கிளி. அவ கரெக்டான ஆன்சர் பண்ணனால அந்த கிளி வந்து அவளுக்கு மாங்காய் கொடுக்குது. ஓகேவா, உண்மையாகவே நான் சரியாக கூறினேனா, நன்றி செல்லம்மா, என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் என்றால் கனிமொழி. அடுத்தது அவனோட நண்பன் முகமது வந்திருக்கான். அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற சொல், மாங்காய் தருகிறேன் என்றது கிளி. ஓகே, அப்போ உன் ஃப்ரெண்டு முகமது கிட்ட நீ வந்து சொல்லு, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு. ஓகேவா, ஓகே, எனக்கு தெரியும் கூறுகிறேன். அப்ப வந்து முகமது சொல்றான், எனக்கு இந்த படத்திற்குரிய பழமொழி தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகேவா, ஆலம் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, இதான் இந்த படத்திற்குரிய பழமொழி அப்படின்னு வந்து யார் சொல்றா, முகமது சொல்றான். மிகவும் அருமை, ரொம்ப நல்ல ஆன்சர் அப்படின்னு சொல்றான். இந்தா உனக்கு மாங்காய் என்று தந்தது கிளி. இப்ப வந்து இது கரெக்டான ஆன்சர் தான், இந்தா உனக்கு மாங்காய் அப்படின்னு அந்த கிளி தந்தது. ஓகேவா, நன்றி செல்லம்மா சிரித்தபடி முகமது சொன்னான். ஓகேவா, முகமது வந்து சிரிச்சுட்டே சொன்னான், தேங்க்யூ செல்லம்மா அப்படின்னு. ஓகேவா, செல்லம்மா எனக்கு என்று திடீரென ஒரு குரல் கேட்டது. திடீர்னு வந்து செல்லம்மா எனக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்டதான். ஓகேயா, ஓ தேனிசையா, இதுல என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன் என்று கிளி கூறியது. ஓகேவா, இப்ப இதான் பிக்சர். ஓகேவா, இப்ப இது என்ன, இது அப்ப வந்து கனிமொழி தேனிசை சொல்றா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பட்டென்று சொன்னால் தேனிசை. உடனே அவ சொல்றா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதான் இதுக்குரிய பழமொழி அப்படின்னு. ஓகேவா,
கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள் என்று கொடுத்தது கிளி. ஓகேவா, நான் வந்து கண்ணிமைக்கும் நேரத்துல நீ சொல்லிட்டியே, ரொம்ப குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளி என்ன பண்ணுது, மாங்காய் பறிச்சு கொடுக்குது. மாங்காய் சாப்பிட எனக்கு மிகவும் பிடிக்கும் செல்லம்மா, நன்றி என்று மகிழ்ச்சியாய் கூறினாள் தேனிசை. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா? தூரத்திலிருந்து குரல் கேட்டது. தூரத்திலிருந்து யாரோ பேசுற குரல் கேட்டது. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் கிடைக்காதா அப்படின்னு. ஓகேவா, யார் அது என் பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுவது? அப்ப அது கேக்குது, என்னோட நிக்நேம் வச்சு யார் என்ன கூப்பிடுறது அப்படின்னு. ஓகேவா, கதிரவனா, இதற்குரிய பழமொழியை கூறு, மாங்காய் தருகிறேன் என்று படத்தை காட்டியது கிளி. ஒரு படத்தை வந்து கிளி காட்டுச்சு, இதுக்குள்ள பழமொழியை கூறு அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பிக்சர் இதுதான். அப்ப வந்து அந்த கதிரவன் சொல்றான், எனக்கு இதுக்கான விடை தெரியும், எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். இது என்னன்னா, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்றான் கதிரவன். ஓகேவா, மிக்க மகிழ்ச்சி என்று கூறி மாங்காயை பறித்து போட்டது கிளி. ரொம்ப சந்தோஷம், இந்த மாங்காய் அப்படின்னு கிளி கொடுத்தது. ஓகேவா, ரொம்ப நன்றி பழமொழி கிளி என்றால் கதிரவன். ஓகேவா, ரொம்ப தேங்க்யூ பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு போறான். சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழியை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்க இன்னும் நிறைய பழமொழியை தெரிஞ்சு கொண்டு நாளைக்கு திரும்ப வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்று கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.